பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லப்படுகிறது. நம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தனித்துவமாக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சுயத்திற்கு ஓடக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நம் சுயத்தில் நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி நம் மனம் விரும்பும்படி ஓடுவது தேவனுக்கு சித்தமல்ல. தேவன் ஒவ்வொருவரையும் அவர் ஒரு நோக்கத்துக்காக ஒவ்வொருவரை அழைத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நிலைத்திருக்க வேண்டும்னா எப்படி? நாம் வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவரோடு உறவாடுகிறதில் நிலைத்திருக்க வேண்டும். அவரோடு பேசுவதில் ஐக்கியப்பட்டிருக்கிறதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ ஜெபத்திலும் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் வேத தியானத்திலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதிலும் மற்றவர்களுக்கு ஆண்டவர் அன்பை எடுத்து சொல்வதிலும் இந்த மாதிரி ஒரு அந்த ஐக்கியத்துக்குள்ளே எப்போதும் இணைந்திருக்க வேண்டும். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் அவருடைய கொடிகளாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எப்போதும் வசனம், நம்ம வாழ்க்கை ஆண்டுடைய வார்த்தையின்படியே நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டுடைய வசனமாய் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தான் ஆண்டுடைய வார்த்தையாக மாற வேண்டும். அப்போ அந்த பிணைப்பு, அந்த ஐக்கியம், அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சுயத்தில் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம் சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். எப்போது நம் சுயம் சாம்பலாய் மாறுகிறதோ தேவனுக்காக ஓடுகிறவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். அப்போ தேவன் நம்மளை என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார்? அப்போ அவரோட பாதபடியிலே நாம் அமர்ந்திருந்து காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ காத்திருக்கும்போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளராக இருக்கிறார். நாம் நம்மளுடைய சுய காரியத்துக்களே ஓடிக்கிட்டு கொண்டிருந்தால் நாம் ஆண்டோடைய அந்த ஒரு இருதயத்தின் துடிப்பை அறிய முடியாது. நம்மளுடைய ஆண்டோடைய இருதய துடிப்பு நம்மளுடைய இருதய துடிப்பாக மாற வேண்டும். அவருடைய ஏக்கம் என்னங்கிறதை நாம் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவரோடு அந்த பிரசன்னத்திலே ஐக்கியத்திலே எப்போதும் நாம் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரோட அன்பை விட ஒரு படி மேலே அவரோடு நல்ல உறவு, அந்த உறவுக்குள் நாம் ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், பேதுருவை கூப்பிட்டு முழுதும் நைட்டு ஃபுல்லாக அவங்க வலையை போடுறாங்க, பார்க்குறாங்க, மீன் கிடைக்கவே இல்லை. அவங்க பிரயாசப்பட்டு கிடைக்கவே இல்லை. அப்போ நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்படுறாங்க, கிடைக்கல. தேவன் பார்க்குறாரு, பேதுருவே போ, நான் சொல்கிற இடத்துல நீ போடு அப்படின்னு சொல்லி, இன்னும் நீ உள்ள ஆழமாக போ, இன்னும் ஆழமாக போய் அங்கே வலை போடு அப்படின்னு. அப்போ அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பேதுரு அந்த இடத்துல தான் அவங்க நைட்டு ஃபுல்லாக தேடி இருக்காங்க, மீன் கிடைக்கல. அப்போ அவன் ராமுலதும் பிரயாசப்பட்டாண்டவர், மீன் கிடைக்கல. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, ஆழத்தில் போய் வலை போடு. இப்போ ஏசப்பா மீன் பிடிக்கிறது கிடையாது, அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. பாருங்கள், இவங்க மீனவர்கள், அதுலேயே ஊறி போனவங்க. அப்போ அவன் பதிலுக்கு அவருக்கு என்ன தெரியும், இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவன் நினைக்காம கீழ்ப்படிஞ்சு ஆழத்தில் போய் வலை போட்டான். அந்த ஆழங்கிறது என்ன தெரியுங்களா? அதுதான் ஆண்டோட இருக்கிற டீப்பான ஐக்கியம். ஆழம், நம்மளுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தில் அந்த டீப்பான அன்பு, டீப்பான ஐக்கியம், டீப்பான உறவு, அந்த ஆழமான உறவுக்குள், ஆழமான அன்பிற்குள், ஆழமான ஐக்கியத்துக்குள் நாம் இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நாம் ஆழமாக இணைந்திருக்கும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் தானாக தேடி வரும். எல்லாம் நமக்கு நம்மளுடைய உலக ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, உன்னத ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி வரும். எப்போது நாம் கர்த்தரோடு இணைந்திருக்கும்போது, கர்த்தரோடு அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது, அவர் நமக்கு நமக்கு திட்டமாக தெரியும். அவரோட ஐக்கியத்தில் இருக்கும்போது நம்மளை இந்த நோக்கத்திற்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார்.
நம்மளுடைய நம்மளுடைய நோக்கம் இதுதான், குறிக்கோள் இதுதான், கோல். இதை ஆண்டவர் திட்டமாக வெளிப்படுத்துகிறோம். மகளே மகனே, உன்னை இந்த நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறேன், நீ இதன்படி ஓடு மகனே மகளே என்று ஆண்டவர் திட்டமாக வெளிப்படுத்துவார். வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவார், நமக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார், தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுத்துவார். எந்த விதத்திலேயாவது ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமுடராக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய சொல்லை கேட்டு பேதுரு அந்த ஆழத்தில் வலை போட்ட போது இழுக்க மாட்டாமல் திரளான மீன்கள், ஒரு போட்டு நிரம்பல, இன்னொரு போட்டும் நிரம்பத்தக்கதாக அப்படியே அவ்வளோ திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். மீனை அந்தளவுக்கு திரளாய் பிடிச்சதுக்கப்புறம் அந்த மீன் பக்கம் அந்த எண்ணம் போகல. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வருவியா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களா ஆக்குவேன்னு சொல்லி. அப்படியே அவ்வளோ திரளான மீன்கள் அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் சொன்னார்னு அப்படியே பின்னாடி போகிறாங்க. இதுதான் அழைப்பு. இந்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்கோமா? நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்கோம்? நம்ம நல்ல ஒரு சம்பாதிக்கிறோம், நமக்கு கை நிறைய காசு இருக்குது, இல்லை நம்மளுடைய ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்குது. எப்படி பேதுருக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் நிரம்பி இருக்கும்போது தான் ஆண்டவர் அழைக்கிறார். என் மகன் என் மகள் என் சொல் கேட்டு என் பின்னே வருவானான்னு ஆண்டவர் பார்க்குறார். அப்போ பாருங்கள், அந்த அழைப்பில் அவன் நிலைத்திருந்தான், பேதுரு நிலைத்திருந்தான். அதுபோல தான் ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பேசுகிறது என்னவென்றால், நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்கிறோமா? அந்த அழைப்பில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட அடிச்சூடுகளை பின்பற்றி செல்கிறோமா? ஹல்லேலூயா. நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அந்த அழைப்பிற்கு, ஆண்டவர் அழைப்பிற்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், அவரிலே நிலைத்திருப்போம். ஹல்லேலூயா. இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமையா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம். அல்பாவும் மைகமானவரையும் துதிக்கிறோம், ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரையும் துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் ஆண்டவரை இடப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய அழைப்பிலே நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க அப்பா கிருபை 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 தாரும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் எங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த நோக்கத்திற்காக ஆண்டவரே நீர் உருவாக்கி இருக்கிறீர். எங்களை நீர் அதற்காகவே அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய அழைப்பிலே நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்திலே எங்களுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சரீரத்தில் ஜீவன் தந்து பலன் தந்து சுகம் தந்து நடத்திருக்கிறேன். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காகவே என்று அந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் ஓடும்படியாக ஆண்டவரே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் உள்ளத்திலும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, என் பின்னே வாருங்கள் என்று சொல்லும்போது எந்தவித சலனமின்றி, எந்தவித யோசனை திங்கிங் இல்லாமல் இம்மீடியட்டாக அப்படியே வலைகளை விட்டு மீன்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே தேவனுக்கு பின்பு சென்றார்களே, அதுபோல் இந்த இமீடியட்டு கீழ்ப்படிதல் ஆண்டவரே அப்பா என்னண்டெல்லும் இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற என்னண்டெல்லும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் நீங்கள் பேசி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த அழைப்பிலே நீங்கள் எங்களை அழைக்கிறீர். அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க, உறுதியாய் தரித்திருக்க, வசனத்தில் நிலைத்திருக்க, உடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர, ஜபத்திலே நிலைத்திருக்க ஆண்டவரே. அநேகருக்கு திக்கற்றர்கள், விதவைகள், அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நற்காரியங்களை செய்வது நிலைத்திருக்க ஆண்டவரே அப்பா. கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே, உண்மை அறியாதவர்களுக்கு உடைய அன்பை எடுத்து சொல்ல ஆண்டவரே, நற்காரியங்களை செய்ய எங்களை நீர் அழைத்திருக்கிற ஆண்டவரே. உடைய அழைப்பில் நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதுக்காக நன்றி. ஆவியானவரே, எங்களை நீர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. சோர்ந்து போவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனே நன்றி தகப்பனே. நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2026 வருஷத்தின் அப்பா முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே 18ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.
எந்த நோக்கத்திற்காக எங்களை நீர் அழைத்தீரோ ஆண்டவரே, உங்களுடைய நோக்கம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. நன்றி தகப்பனே. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு அதன்படி ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு புதிய நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கென்று நாங்கள் ஓட உழைக்க பலனின் சத்துவத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஐயா. எங்களையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்று எடுத்து நீங்களே பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம், உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எங்களையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.